சேகர் பாபுவின் கதை முடிந்தது. சிக்கியது கோவில் நகைகள். அதிர்ச்சியில் ஸ்டாலின். தமிழக அரசியலில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு அதிரடி திருப்பம் ஏற்பட்டுள்ளது. தற்பொழுது எதிர்க்கட்சியான உதயசூரியன் கட்சியிலும் உள்கட்சி பூசல்கள் பகிரங்கமாக வெடிக்க தொடங்கியிருக்கின்றன. குறிப்பாக சென்னை கொளத்தூர் தொகுதியில் ஏற்பட்ட தேர்தல் தோல்வி கட்சியின் தலைமைக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு புயலை கிளப்பியிருக்கிறது. நேற்றைய தினம் சென்னை இல்லத்தில் நடந்த ஒரு முக்கிய சந்திப்பில் தனது முழு கட்டுப்பாட்டில் அறநிலையத்துறையை வைத்திருந்த முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுவை நேரில் வரவழைத்து கட்சியின் மிக முக்கிய உயர்மட்ட அதிகார மையமாக விளங்கும் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கடும் கோபத்தை வெளிப்படுத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சென்னை மண்டலத்தில் உள்ள 16 தொகுதிகளின் முழு பொறுப்பையும் நம்பி ஒப்படைத்த பிறகும் கொளத்தூர் தொகுதியில் இப்படி ஒரு சரிவை சந்தித்தது எப்படி என்ற அடுக்கடுக்கான கேள்விகளால் சேகர் பாபுவை நிலைகுலைய வைத்துள்ளார். தேர்தல் கள நிலவரம் தங்களுக்கு சாதகமாக இல்லை என்று உளவுத்துறை எச்சரித்த போதிலும், தலைவரே, நீங்கள் தொகுதி பக்கமே வர வேண்டாம், மொத்தத்தையும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அதீத தைரியம் கொடுத்து இறுதியில் கட்சியை தோல்வியின் விளிம்பிற்கு தள்ளியதாக சேகர் பாபுவின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த சேகர் பாபு இதற்கு மேல் கட்சியில் தங்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை உணர்ந்து மாற்று முகாம்களுடன் ரகசியமாக பேச்சுவார்த்தை நடத்த தொடங்கியுள்ளதாகவும் ஒரு புதிய தகவல் தற்பொழுது பரவி வருகிறது. இதன் காரணமாக சேகர் பாபுவின் மாவட்ட செயலாளர் பதவி உள்ளிட்ட முக்கிய பொறுப்புகள் விரைவில் என்றும் அவர் கட்சியிலிருந்து முற்றிலுமாக ஓரங்கட்டப்படும் சூழல் உருவாகியிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இது ஒருபுறம் இருக்க, தற்பொழுது புதிய ஆட்சியில் பொறுப்பேற்றுள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கடந்த ஆட்சியில் சேகர் பாபுவின் கட்டுப்பாட்டில் இருந்த துறையில் நடந்த முறைகேடுகளை தோண்ட தொடங்கியுள்ளார். குறிப்பாக கோவில்களில் இருந்த நகைகள் பெரிய அளவில் குறைந்திருப்பதாக தற்பொழுது அதிர்ச்சியூட்டும் செய்திகள் வெளியாகிய வண்ணம் உள்ளன. இந்த நகை மோசடி விவகாரத்தால் சேகர் பாபு எந்த நேரத்திலும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை மிக தீவிரமாக கையில் எடுத்துள்ள தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அடுத்த கட்டமாக சேகர் பாபு மீது என்ன மாதிரியான சட்ட நடவடிக்கைகளை பாய்ச்சலாம் என்பது குறித்து தனது உயர்மட்ட அதிகாரிகளுடனும் வழக்கறிஞர்களுடனும் தீவிரமாக ஆலோசனை செய்து வருகிறார் என்ற கூடுதல் தகவலும் தற்பொழுது கிடைத்துள்ளது. இந்த வெள்ளை அறிக்கை மற்றும் கைது நடவடிக்கைகள் வெளியானால் சட்ட ரீதியான சிக்கல்கள் வரும் என்பதை உணர்ந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் இனி சேகர் பாபுவின் விவகாரத்தில் கட்சி எந்த ஒரு தலையீடும் செய்யாது என்றும் அவராகவே முன்வந்து தனது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு வெளியேறட்டும் என்றும் திட்டவட்டமாக கூறிவிட்டதாக தெரிகிறது. மேலும் இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் போட்டியிடுவதற்கான கள ஆய்வுகளை மேற்கொள்ளும் முழு பொறுப்பும் தற்பொழுது KN நேருவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவது பாதுகாப்பானதா அல்லது வேறு தொகுதிக்கு செல்வதா என்ற துல்லியமான கணக்குகள் தற்பொழுது அரங்கேறி வருகின்றன. பரம்பரையாக கட்சியில் இல்லாத மாற்று முகாமில் இருந்து வந்த சேகர் பாபு போன்ற அமைச்சர்களின் செயல்பாடுகளால் தான் கட்சிக்கு இந்த நிலைமை ஏற்பட்டது என்று தலைமை தற்பொழுது முடிவெடுத்துள்ளது. இந்த விவகாரத்தில் உங்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.